சிவகுமார் எவிக்ட் ஆனதுக்கு காரணம் யார் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்லட்டுமா? மிஸ்டர் அருண் பிரசாத். என்ன காரணம்? அருண் பிரசாத் இந்த வாரம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சிவகுமார். அதான் காரணம். போன வாரம் வர்ஷினி அருண் பிரசாத் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆள் காலி, மொத்த ஸ்கோர் காலி. இந்த வாரம் சிவகுமார் என்னுடைய காதல் நீங்கள் தான், நான் என்னது ராமன்ட்டு வாங்குற அனுமன் மாதிரி இதை வாங்கிக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இந்த வாரம் அவர் காலி. அருண் பிரசாத் சூப்பராக விளையாடுறீங்க. உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. வாழ்த்துக்கள். 2வது ப்ரோமோ வந்திருக்கு மக்களே. இந்த ப்ரோமோவில் யார் எவிக்ஷன், ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க். பால் பிட்டு பாலு. ஏன்டா ஒரு வாரமாக இதை தான்டா பார்த்தோம். அப்பா என்ன பண்ணுறாங்க இவங்க? எனக்கு தெரிஞ்சு பேக் அண்ட் டீமில் முடிச்சு விட்டாங்க போல். அப்படி ஒரு டீமே இல்லை போல். எதுக்கு இந்த பால் பிட்டு திருப்பி பொம்மை? ஏதாவது வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. இது அவரே இது பண்ணி எவிக்டட் சொன்னால் கூட பரவாயில்ல. நாங்கள் வாரம் பூரா இதை தான் பார்த்துருக்கோம். வீக் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் பண்ணுறதுக்கு பால் பிட்டாமா, பாலாமா, உள்ள பொம்மையாமா, அந்த பொம்மையை எடுத்து வைக்கணுமாமா, யார் பொம்மை இல்லையோ அவங்க அவுட்டாமா. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே ஆக மாட்டாங்க. சண்டே எபிசோடு, சாட்டர்டே எபிசோடுக்கே மூக்கில் காதில் எல்லாம் ரத்தம் வந்துச்சு. சண்டே எபிசோடு வேறு நீ அடுத்து. இதில் யார் யார் போகிறாங்க ஃபைனலாக? நம்ம சார் ரஞ்சித் சார் டபுள் எவிக்ஷன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்க, அதுக்கப்புறம் ரஞ்சித் போவார். 2 பேரோட பொம்மை இருக்காதோ? டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா? டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். பார்ப்போம். சிவகுமார் எவிக்டடு, அடுத்து ரஞ்சித்தா மஞ்சரியா தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.